Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ல ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதனால டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோலேயே நான் வந்து என் பாப்பாவோட அட்ராசிட்டிஸும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்மகிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோஸ் போடலாம். ஒரு ஐடியா கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அந்த ஜீரகம் போட்டது உங்கள்கிட்ட காமிக்காதனால கொஞ்சமாக கையில் எடுத்து போடுறேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா காயணும். ஜீரகம் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய். அது இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. நல்லா போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பாயில் ஆகணும். கத்திரிக்காய் வந்து தண்ணிக்குள்ளே தான் அரிஞ்சு போட்டிருந்தேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா புளிஞ்சு அதை நல்லா வடிச்சிட்டு அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் நான் வந்து ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டுருங்க. கத்திரிக்காய் ஒன்றா போட்டுருங்க. போட்டு அந்த இஞ்சும் பூண்டுமே நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். இதில் எல்லாம் ஒட்டுக்காக ஃப்ரை பண்ணால் நல்லா ஃப்ரை ஆகிடும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டெலாம் நல்லா ப்ரௌனாக ஆச்சுன்னா நம்ம டேஸ்ட்டும் சூப்பராக கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பத்தலைனா நம்ம குழம்பு டேஸ்ட் பார்த்து கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஒருக்கா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 பழம் தக்காளியை வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு இது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ அதிகப்படுத்திக்கோங்க. இது ஊற்றின உடனே ஒரு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். உங்களுக்கு இதில் வந்து மிளகாய்த்தூள் காரம் வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு இந்த மசாலா தூள்லேயே கொஞ்சம் காரம் இருக்குது, அதுவே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நிலக்கடலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா வறுத்து மிக்ஸியில் அரைச்சிருக்கேன். ஒரு தண்ணி கூட ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கொரகொரப்பு இதில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதும். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுவே பேசிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் தேங்காய் கிடைக்காதனால தேங்காய் பாலாக வாங்கி நான் ஊற்றிட்டேன். ஒரு 1/2 டப்பா ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 மூடி நல்லா ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதித்து வரணும். இது நல்லா கொதித்து வரப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். நம்முடைய குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு எதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. தக்ஷினிமா என்ன பண்ணுறீங்க? டிவி போடணுமா வேண்டாமா? இங்கே பாரு தக்ஷினி, டிவி போடணுன்னா இப்படி ஆடிட்டியா? டிவி போடணுமா வேண்டாமா?
போடணுமாடி தங்கம், போட்டா போச்சு. தக்ஷிணா குட்டி, நீ டிவி போடணுமா வேண்டாமா? தக்ஷிணா குட்டி, தக்ஷினி 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 எடுத்து ஹாய் சொல்லுமா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுமா. ஹாய். என்னம்மா அடிக்கிற அம்மாவை? எதுக்கு அடிச்சப்ப? இப்போ எதுக்கு அடிச்ச? எதுக்கு அடிக்கிற? காரணம் சொல்லு. டிவி போடணுமா? இங்கே பார்த்து சொல்லு, அம்மா பார்த்து சொல்லு. டிவி போடணுமா? அம்மா பாரு, டிவி போடணுமா? பிறகு மயிலுங்க பாருங்கம்மா. சிக்கா சிக்கா பார்க்க மாட்டியா? ஏன் பார்க்க மாட்டா? ஏன் பார்க்க மாட்டா? மம்மு சாப்பிட்டியா? மம்மு சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிட்லையா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சாப்பிடல. தெளிவாக சொல்லுதுன்னு. மயிலே, தக்ஷினிமா, என்னம்மா பார்க்க மாட்டியா? சரி போ. இப்போ ஒரு டாய்ஸு இங்கே இவ்வளோ டாய்ஸ் குளிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து எடுக்காமல் இந்த 2 டாய்ஸில் என்ன சண்டை வருதுன்னு பாருங்கள். என்னம்மா? சரி வச்சு விளையாடு, நீ வச்சு விளையாடுமா. வச்சு நீ போய் அவங்க டாய்ஸுக்குள்ள போய் எடுத்துகிட்டு வாமா. போமா. மணி பார்த்திங்கன்னா 7:40. 8 மணிக்கு நான் இட்லி ஊற்றிருக்கேன். இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன் பாப்பாங்களுக்கு. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும். என்னம்மா? ஏன் சாமி இப்போ தான் அங்கே போய் டாய்ஸ் எடுத்தே இல்லை, கீழே போட்டே இல்லை, அப்புறத்துக்கு அக்காட்டந்து பிடுங்குற? ஓ அது ஒன்று. ஓகே ஓகே, அதே மாதிரி வேணுமா உனக்கு? சரி எடுத்துக்கோ, தேடி எடுத்துக்கோ. சரி எடுத்துக்கோ. கீழே போட்ட ஏன் சாமி கீழே கீழே தூக்கி போடுற? அவளை தூக்கி அங்கே போட்டுட்டு பாப்பாட்டு வந்து பிடிங்கிட்டா. அதை போய் எடுத்துட்டு வா. நீ அதை போய் எடுத்துட்டு வாம்மா. தக்ஷினா, அதை போய் எடுத்துட்டு வா. ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போம்மா. எது எடுத்தாலும் அப்படியே கீழே போடுறாங்க. மெதுவாக வைக்கலாம் அப்படிங்கிற பழக்கங்க பாருங்கள். இப்போ தான் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சேன். எப்படி எல்லாம் எடுத்து போட போகிறாங்க பாருங்கள். நைட்டு படுக்கிறதுக்குள்ளே இந்த ரூம் ஃபுல்லாக டாய்ஸை நப்பிடுவாங்க. எனக்கு அதை எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்குது. இதுக்கு தனியான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த டாய்ஸை நான் பொறுக்கி வச்சாவே எனக்கு பெரிய எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு 4 times 5 times எடுத்து வைக்கிறேன். சரி, இவங்களுக்கு நம்ம டிஃபன் ஊட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க டைம் வந்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சரிங்க, நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து ரைஸ் எடுத்து டேஸ்ட் பார்த்துருவோம். இங்கே தாங்க வெளிச்சமாக இருக்குது. பாம்பாங்க 2 பேர் தூங்குறாங்க. அங்கே போனால் ரொம்ப என்னமோ பனி மூட்டத்துக்கு வந்து பேசுகிற மாதிரி தெரியுது. அதனால இப்போ இந்த நேரம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. என்னோடய ஃபேஸும் கிளியராக தெரியும். அதனால எனக்கு இப்போ கத்திரிக்காய் அப்படியே நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். ஒட்டுக்கவே தேவையில்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது நான் செஞ்சுருக்கேன், நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம்.
எங்கள் வீட்டுக்கார கையில் தான் நான் கொடுத்து விட்ருக்கேன். இந்த தேங்காய் பால் வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் மெயின் டிஷ் என்னென்னா கடலை போட்டிருக்கேன், கடலக்காய். அது நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீடியோஸில் பார்ப்பீங்கன்னா அதனால் அதுவும் அந்த தேங்காய் பால், இந்த கத்திரிக்காய், நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகி செம்ம அரோமா கொடுக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.